நான்லாம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ எங்களுக்குலாம் எது தெரியுமா எக்ஸாம் பேடு, பழைய கேலண்டர் அட்டைகள். அதுவும் வீட்டில் 3 பேர் 4 பேர் இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வருஷம் முடிஞ்சு போய் அந்த முடிஞ்சு போன பழைய கேலண்டர் அட்டையில் எனக்கு பிடிச்ச சாமி எது இருக்கோ அது வந்துச்சுன்னா நான் நல்லா பரீட்சை எழுதுவேன்ற அளவுக்கு வெகுளித்தனமாக இருந்த காலங்கள்லாம் உண்டு. அப்படியே அந்த பரீட்சை அட்டையை எடுத்துட்டு போய் அந்த கிழிஞ்ச பேப்பர்லாம் ஒட்டி ஏதோ பண்ணி அதுக்கப்புறம் பரீட்சை எழுதுகிற போது எங்களுக்கு இருந்த சந்தோஷம். இன்னைக்கு என் பிள்ளை ஒரு பெரிய கடையில் போய் நின்று அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து எக்ஸாம் போர்டு வாங்குறாங்க. அங்கிள் டோரா புஜ்ஜி இருக்கா அந்த எக்ஸாம் பேடில்? எனக்கு என்ன ஆச்சரியம்னா, படிக்கிற அட்டையில் டோரா புஜ்ஜி எதுக்கு வரணும்னு எனக்கு தெரியல. சரி, அதையும் தாண்டி டோரா புஜ்ஜி இருக்கா, இது இருக்கா, அது இருக்கான்னு கேட்குது. எல்லாம் கேட்ட அந்த விலையை ஒவ்வொன்றா சொல்கிறாரு. 100 ரூபாய், 200 ரூபாய், 300 ரூபாய், 400 ரூபான்னு 1000 ரூபாய் வரைக்கும் அந்த எக்ஸாம் பேட் இருக்கு. அவர் எடுத்து கொடுத்துட்டு, பாப்பா இதுக்கு மேலே எக்ஸாம் போர்டே இல்லை, இதுதான் கடைசின்னு ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு எக்ஸாம் போர்டை எடுத்து நீட்டுறாரு. அந்த குழந்தைங்க எல்லாம் கோரஸா என்ன தெரியுமா கேட்குது? அங்கிள் இதை விட பெட்டரா எதுவும் இல்லையான்னு. அப்போ சாதாரண பழைய முடிந்து போன கேலண்டர் அட்டைகளை வைத்து கொண்டு போன போது எங்களுக்கு இருந்த, எங்கள் தலைமுறைக்கு இருந்த சந்தோஷம், இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுத்தா கூட உங்கள் தலைமுறைக்கு அந்த சந்தோஷம் இல்லை, இல்லைதானே?